சமயம் பாடணும். இன்றைக்கு பூழியர்கோன் பாடலாம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி வந்துண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி விடியதனூறு உமை கொளமிகு கரியது விடியதனூறு வழி கொடுதனதடி வழிபடும் அவர் இடர் வழி கொடுதனதடி வழிபடும் கடி கணபதி வர அருவினன் மீது கொடை கடி கணபதி வடிவினர் பயில் பதி பல முறை இறையே வடிவினர் பயில் பதி பல முறை இறையே இப்போ நம்ம சம்பிரதாயமா சுருதி சேர்த்து நால்வர் துதியை பாடி அடுத்தது விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயகப் பெருமானுடைய துதியை பாடி நாம் முடித்தோம். அடுத்ததாக இந்த புத்தகத்தில் உள்ள எல்லா பாட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துடணும். நான் சொல்லியிருக்கேன் 2 12 திருமுறை செட்டு இதில் இருக்குது. அது ஒரு சில பாடல்கள் ஒரு சில 7ஆம் திருமுறை போன்ற 8ஆம் திருமுறை போன்ற பாடல்கள் 3 இருக்குது. அதனால் இந்த 2 12 திருமுறை செட்டை நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சுட்டு அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய அபிராமி எந்தாதி திருப்புகள் பட்டினத்தார் பாடல் 2 பாடல் அதெல்லாம் ஒரு தடவை இன்றைக்கு நாளைக்கு எல்லாத்தையும் முடிச்சிடலாம். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம ரிப்பீட் பண்ணி பாடலாம். நான் சொன்ன மாதிரி நேற்று நடந்தது முந்தா நாள் நடந்ததெல்லாம் யூடியூப்பில் வந்திருக்கு. நீங்கள் தேவைப்படும் போது நீங்கள் வீட்டில் இருந்து அறநருள் 2026 யூடியூப்பில் போட்டிங்கன்னா இந்த நிகழ்ச்சியெல்லாம் வரும். நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு எப்போ உங்களுக்கு நீங்கள் வசதிப்படுதோ அப்போவெல்லாம் நீங்கள் போட்டு கேட்டுக்கலாம். இன்றைக்கு நம்ம திருவாசகத்திலிருந்து ஆரம்பிப்போம். 8ஆம் திருமுறை எடுத்து நம்ம திருவாசகம் பத்தாவது பக்கம். நான் நேற்றே சொன்ன திருவாசகம் என்பது சம்பிரதாயமாக பல நூற்றாண்டுகளாக
ஓதுவார்களால் மோகன ராகத்தில் தான் பாடப்பட்டு வருகிறது. இன்றும் அது பெரும்பாலும் யாரும் மாற்ற மாட்டாங்க. சில சமயங்களில் திருவாசக இசையரங்கன்னு போட்டுருவாங்க. ஒரு மணி நேரம் திருவாசகம் பாடுற மாதிரி வந்துடும் சந்தர்ப்பம். அப்போ 1 மணி நேரமும் மோகனத்திலே பாடிட்டு இருந்தால் பாடுறவங்களுக்கும் போர் அடிச்சு போகும், கேட்குறவங்களுக்கும் சலிச்சு போகும். அதுக்காக அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் சில பாடல்களை பல ரகங்களில் மாற்றி பாடுகிற வழக்கமும் இருக்குது. ஆனால் இன்னும் கோயிலில் பூஜா காலங்களில் பஞ்சபுராணம்னு பாடுகிற சம்பிரதாயம் இருக்குது பாருங்க. பஞ்சபுராணம் 12 முறைங்கிற பாடுகிற கோயில் பூஜா காலங்களில் பாடும்போது அந்த பழமையான அந்த முறையை ஓதுவார்கள் மாற்ற மாட்டார்கள். இந்த மாதிரி திருத்தாண்டகம் அரிகாமதியில் பாடுறது, இந்த திருவாசகம் மோகனத்தில் பாடுறது இன்னும் வழக்கத்தில் இருக்குது. அதனால் உங்களுக்கு நான் மோகனத்திலே சுருக்கமாக எவ்வளவு சுலபமாக ரொம்ப ஆலாபனையெல்லாம் இல்லாமல் சொல்லணுமோ நான் சொல்கிறேன், கேட்டு பாடுங்க. குறைவிலா நிறைவே சிறை பெறா நீர் போல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெருந்துறை உரை சிவனே இதே மாதிரி தான் அடுத்த பாடலாம். தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆர்போலோ சதுரர் அந்தம் ஒன்று இல்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பார் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான்
சிவனே எந்த ஈசா உடல் இடம் கொண்ட யான் இதற்கு இளன்வோர் கைமாறே இப்படி பாடிக்கலாம். இது நிறையா சங்கீதம் தெரிஞ்சவங்க இந்த ஆலாபனை பண்ணி பாடிக்கலாம். அடுத்த பாட்டு முத்தினறி அறியாத முக்கரோடு முயல்வேனை முத்தினறி மத்தினறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் மத்தினறி சித்தமலம் அருவித்து சிவமாக்கி என்னை ஆண்ட சித்தமலம் சிவமாக்கி அத்தன் எனக்கருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே அத்தன் சிவமாக்கி என்னை ஆண்ட சித்தமலம் அத்தன் எனக்கருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே அத்தன் யாருமே தாளம் போடவே மாட்டேங்கிறீங்க. இந்த தாளம் போட்டு கொஞ்சம் பழகணும். இந்த தாளம் நேற்று உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். கண்ட சாப்புன்னு பேர். கக்க கக்கிட்ட உங்களுக்கு இந்த தாளத்தை நீங்கள் பழகணுன்னா இந்த வாயில் இந்த ஜதியை சொல்லி பழகினீங்கன்னா சுலபமாக வந்துடும். தக்க தக்கிட்ட கக்க கக்கிட்ட கக்க கக்கிட்ட தா. இதுங்க ஒரு தாளத்துக்கு ஒரு பயிற்சிக்கு ஒரு ஜதி இருக்குது. சொல்லி பழகுங்க. குடும்பம் அளவு தாளம் போட்டு கற்றுக்குங்க. செம்மை நலம் அறியாத சிதடரோடும் திரிவேனை செம்மை நலம் அறியாத சிதடரோடும் திரிவேனை மும்மை மனம் அருவித்து முதலாய முதல் வந்தான் மும்மை மனம் முதலாய முதல் வந்தான் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்று வித்த நம்மையும் அம்மையனக்கருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே அம்மையனக்கருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்று வித்த நம்மையும் அம்மையனக்கருளியவாறு
திருவாசகத்தை பாடுகிறோம். அடுத்ததாக 8ஆம் திருமுறையில் மற்றொரு பகுதி ஒன்று இருக்குது, திருக்கோவையார். இந்த திருவாசகெல்லாம் பாடி முடித்த பிறகு நடராஜ பெருமானே ஒரு அசரீரியாக மாணிக்கவாசருக்கு பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று சொன்னதாகவும், அதற்கப்புறம் மாணிக்கவாசகரே இந்த திருக்கோவையார் என்கின்ற ஒரு பகுதியை பாடியதாக பெரியவர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கின்றேன். இன்னமும் 12 திருமுறை பாடுகிற ஒரு சந்தர்ப்பம் வரும்போது, பெரும்பாலும் கும்பாபிஷேகங்களில் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெறும். இந்த யாகசாலைன்னு ஒன்று பெரிய கொட்டாய் போட்டு அங்கே வந்து கும்பத்தில் அந்த சுவாமியை ஆவாகனம் பண்ணி 4 காலம் 6 காலம் 8 காலம் வந்து சிறப்பாக பூஜை செய்வாங்க. அப்போ இந்த உபச்சாரங்கள்லாம் கூடவே நிறையா இருக்கும். ஏன்னா எந்த அளவுக்கு இறைவனுக்கு உபச்சாரம் பண்ணுறோமோ அங்கே அந்த இறைவனுடைய சாநித்தியம் கூடுன்னு சொல்லுவாங்க. அப்போது வேதங்கள் 4 வேதங்கள்னு சொல்லுவாங்க. இந்த வேதங்கள் சொன்ன பிறகு திருமுறையில் வந்து முழுமையும் 12 திருமுறையிலும் ஒவ்வொரு பாடல் பாடுவாங்க, 12 திருமுறை பாடுவாங்க. அப்படி பாடும்போது 8ஆம் திருமுறையிலையும் 9ஆம் திருமுறையிலும் 2 பாட்டு வரும். 8ஆம் திருமுறையில் 2 பகுதி, திருவாசகம் என்ற ஒரு பகுதி, திருக்கோவையார் என்ற ஒரு பகுதி. அதனால் அந்த இப்போ நான் 12 திருமுறை உங்களுக்கு பாடம் நடத்துறதுனால திருக்கோவையாரும் நான் ஒரு பாட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. இது கோவையார் வந்து பாடசாலை படிக்கிற காலங்களில் பைரவியில் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, கேட்டு பாடுங்க. திருவள்ளத்தாமரை சீர்வளர் காவிகள் ஈசத்தில்லை உருவளர் பூங்குமிழ் பூங்கு பைங்காந்தள் கொண்டோங்கு தெய்வ மறுவளர் மாலையோர் மறுவளர் மாலையோர் வல்லியின் ஒல்கிகன நடைவாய்ந்து உருவளர் காமந்தன் வென்றி கொடி போன்று ஒளிர்கின்றதே. திருவளர் தாமரை சீர்வளர் காவிகள் ஈசர்த்தில்லை உருவளர் பூங்குமிழ் கோங்கு பைங்காந்தள் கொண்டோங்கு தெய்வ மறுவளர் மாலையோர் வல்லியின் ஒல்கிகன நடைவாய்ந்து உருவளர் காமந்தன் வென்றி கொடி போன்று ஒளிர்கின்றதே. ஏழுடையான் பொழில் எட்டுடையான் புயம் என்னை முன்னாள் ஏழுடையான்
வந்து அகப்பட்டதே யாழுடையார் மணங்கான் அணங்காய் வந்து யாழுடையார் மணங்கான் அணங்காய் வந்து அகப்பட்டதே இந்த மாதிரி பாடிக்கலாம். இந்த திருக்கோவையார் என்பது அதனுடைய உள்ளக்கடை என்னன்னா, இறைவனை வந்து நாயகனாகவும் தன்னை நாயகியாகவும் வைத்து பாடக்கூடிய ஒரு அதனுடைய உள் அர்த்தம் தான். திருக்கோவையார் முழுமையும் அகத்துறை பாடல்னு சொல்லுவாங்க. இறைவனை காதலனாகவும் தன்னை காதலியாகவும் நினைத்து கொண்டு பாடக்கூடிய ஒரு அந்த அர்த்தம் உள்ள பாடல் தான் எல்லா பாடல்களுமே. அடுத்ததாக 9ஆம் திருமுறை. 9ஆம் திருமுறையிலும் 2 பகுதி இருக்குது. திருவிசைப்பான் என்கின்ற ஒரு பகுதி, திருப்பல்லாண்டு என்கின்ற ஒரு பகுதி. இதை வந்து சம்பிரதாயமாக பாடசாலையில் ஆனந்த பைரவியில் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒளி வளர் விளக்கே உலப்பில ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவளர் பளிங்கில் திரள்மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்க வெளிவளர் தெய்வ கூத்துகந்த தொண்டனே விளம்புமா விளம்பே திருப்பல்லாண்ட இதே ஆனந்த பைரவ ராகத்தில் தாளத்தோடு பாடலாம். மண்ணுகத்தில்லை வளர்கனம் பத்தர்கள் மண்ணுகத்தில்லை வஞ்சகர் போய் அகல பொன்னின்சை மண்டபத்து உள்ளே புகுந்து பொன்னின்சை மண்டபத்து உள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க இருங்க. இப்போ தாளத்தை விட்டுட்டு ஆரம்பிச்சுட்டீங்க. ஆதி தாளம் அந்த ஆவர்த்தனம்
முடிஞ்சு அடுத்த ஆவர்த்தனை ஆரம்பிக்கும் போது நீங்கள் துவங்கணும். புவனியெல்லாம் விளங்க. மறுபடியும் நீங்கள் தாளம் போடுறீங்களா போலியா? நீங்கள் தாளம் போடுறதுனா நான் போகிறத பாருங்க. இந்த புவனியெல்லாம் விளங்கன்னு அந்த ஒரு ஆவர்த்தனை முடிஞ்சு அடுத்த ஆவர்த்தனை தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். புவனியெல்லாம் விளங்க. அன்னநடை மடவாள் உமைகோன். அன்னநடை மடவாள் உமைகோன். அடியோமுக்கு அருள் புரிந்து பல்லாண்டு பொருதுமே. பித்தக்கு பல்லாண்டு பொருதுமே. இந்த திருப்பல்லாண்டும் அடுத்த பாட்டி நம்ம பார்த்துடலாம். பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட. பாலுக்கு கடல் இந்த பிறான். இங்கே நீங்கள் சீக்கிரமாக ஆரம்பிச்சுட்டீங்க. பார்க்கடல் இந்த பிறான் அந்த ஆவர்த்தனம் முடிஞ்சுதான் இருக்கணும். பார்க்கடல் இந்த பிறான். மாலுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன். மாலுக்கு சக்கரம் மன்னிகத்தில்லை தன்னுள். மன்னிகத்தில்லை தன்னுள். ஆதிக்கும் அந்தணர் வாழ்கின்ற. ஆதிக்கும் அந்தணர் வாழ்கின்ற. சிற்றம்பலமே இடமாக. சிற்றம்பலமே இடமாக. நட்டம் பயில வல்லானுக்கே. பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கே. பல்லாண்டு கூறுதுமே. பல்லாண்டு கூறுதுமே. இந்த மாதிரி திருவிசைப்பாவை ஆனந்த பைரவி ராகத்தில் விருத்தமாக பாடிக்கிட்டு திருப்பல்லாண்டு அதே ராகத்தில் தாளத்தோடு பாடுற ஒரு மரபு. அடுத்தது 10ஆம் திருமுறை. 10ஆம் திருமுறையில் ஒரு 4 பாடல் நான் போட்டிருக்கேன். முதல் பாடல் வந்து நான் சொல்லித்தரேன் பாருங்கள். அதிலே ராகம் தான் போட்டிருக்கேன். தாளம் எல்லாத்துக்கும் ஒன்று தான். எல்லா திருமந்திரத்துக்கும் தாளம் ஆதி தாளம் தான், ராகம் தான் மாறும். 5 கரத்தனை ஆனை முகத்தனை. 5 கரத்தனை ஆனை முகத்தனை. இந்தின் இளம் பிறை போலும் எத்தனை. இந்தின் இளம்
விரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை நந்தி மகந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. புந்தியில் இந்த ரெண்டாவது காலம் தேவைன்னா வேணும்னா பாடிக்கலாம், இல்லை பாடாமலும் விடலாம். அடுத்தது இந்தோளம்ங்கிற ராகம். சிவ சிவ என்கிலர் தீவினையாளர் சிவ சிவ என்கிலர் தீவினையாளர் சிவ சிவ என்கிட தீவினை மாளும் சிவ சிவ என்கிட தீவினை சிவ சிவ என்றிட தேவரும் ஆவர் சிவ சிவ என்றிட சிவ சிவ என்ன சிவகதி தானே சிவ சிவ என்ன சிவகதி தானே சிவ சிவ என்கிலர் தீவினையாளர் சிவ 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 என்கிட தீவினை மாளும் சிவ 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 என்றிட தேவரும் ஆவர் சிவ சிவ என்றிட சிவ சிவ என்ன சிவகதி தானே சிவ சிவ என்ன சிவகதி தானே சிவ சிவ என்ன சிவகதி தானே. சிவ சிவ என்ன சிவகதி தானே. நீங்கள் தாளத்தை கொஞ்சம் விட்டு ஆரம்பிக்கிறீங்க. ஓரளவு சுதி பரவாயில்ல, சுதி கொஞ்சம் சேர்ந்து பாடுறீங்க, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன்னா சுதி சிரமம் பாடினீங்கன்னா எனக்கு சொல்லியே கொடுக்க முடியாது. ஆனால் தாளம் கொஞ்சம் மெதுவாக தான் வரும். கொஞ்சம் அந்த முறையாக பயிற்சி பெற்றினா தான். நான் பல ஆண்டுகளாக சொல்லிட்டு வரேன், உங்களுக்கெல்லாம் வயசாகிட்டு இனிமேல் நீங்கள் சங்கீதம் கற்றுக்க முடியாது. உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் தேவாரம் பண்ணி தேவாரம் கற்றுக்கணும்னா முதல்ல நீங்கள் கர்நாடக சங்கீதத்தை கற்றுக் கொடுக்கணும். கர்நாடக சங்கீதத்தை யாராவது ஒரு டீச்சர்கிட்ட முறையாக அந்த பேசிக்கிலேருந்து சரளி வரிசை, ஜண்ட வரிசை இப்படிலாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் படிக்க வைக்கும், இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க சொல்லுவோம். உங்களுக்கு தேவாரம் ஈஸியாக வரும். ஏன்னா மியூசிக் நாலேஜ் இருக்கணும். முன்னாடி இசை அறிவு வந்துட்டுன்னா எந்த ஒரு இசையும் நீங்கள் சீக்கிரமாக கற்றுக்கலாம். உங்களுடைய குழந்தைகள் நீங்கள் தேவாரம் கற்றுக்கணும், தேவாரம் பாடணும்னு ஆசைப்பட்டால் நான் சொல்கிறத மறக்காதீங்க, கர்நாடக சங்கீதத்தை பயிற்சியை முதல்ல கற்றுக் கொடுங்க.
கொஞ்ச நாள் ஒரு 2 வருஷம் கற்றுக்கிட்டாலே போதும், அப்புறம் தேவாரம் ஈஸியாக வந்துடும். அடுத்த பாடல் அன்பும். இந்த பாடல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமூலர் திருமந்திரம். உண்மையிலே எல்லாமே ஒவ்வொரு பாட்டும் ஒரு மந்திரம் தான். சிவசிவ என்கிறர் தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாளும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவர், சிவசிவ என்ன சிவகதிதானே. இதெல்லாம் அர்த்தம் ஒருத்தர் சொல்லணும் வேண்டிய நமக்கே புரியுது. அடுத்த பாடல் அன்பும் சிவமும் 2 நண்பர் அறிவிலார். அன்பு வேற சிவம் வேறன்னு சொல்கிறவங்க அறிவில்லாதவர்கள். அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அன்பும் சிவமும் 2 நண்பர் அறிவிலார், அன்பும் சிவமும் அன்பும் சிவமும் 2 நண்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே, அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே, அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே, அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே, அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே, அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. இது இந்த விஜயநாகரி என்கிற ராகத்தில் இந்த மாதிரி இப்படி பாடுறது. அடுத்தது பிருந்தாவன சாரங்கா என்கிற ராகம். அரகர என்ன அரியதொன்றில்லை, அரகர என்ன அரியதொன்றில்லை, அரகர என்ன அரிகிலர் மாந்தர், அரகர என்ன அரியதொன்றில்லை,
பாடிக்கலாம். அடுத்ததாக பெகாக்குன்னு ஒரு ராகம். மாணிக்க கூத்தனை வண்தில்லை கூத்தனை, மாணிக்க கூத்தனை வண்தில்லை கூத்தனை, பூணுற்ற மன்றுள் புரிசடை கூத்தனை, மாணிக்க கூத்தனை வண்தில்லை கூத்தனை, பூணுற்ற மன்றுள் புரிசடை கூத்தனை, கூத்தனை, மாணிக்க கூத்தனை வண்தில்லை கூத்தனை, மாணிக்க கூத்தனை வண்தில்லை கூத்தனை, பூணுற்ற மன்றுள் புரிசடை கூத்தனை, பூணுற்ற சேணுற்ற சோதி சிவானந்த கூத்தனை, சேணுற்ற சோதி சிவானந்த கூத்தனை, ஆழிப்பொற் கூத்தனை ஆரறிவாரே, ஆழிப்பொற் கூத்தனை ஆரறிவாரே, சேணுற்ற சோதி சிவானந்த கூத்தனை, சேணுற்ற சோதி ஆழிப்பொற் கூத்தனை ஆரறிவாரே, ஆழிப்பொற் கூத்தனை ஆரறிவாரே, ஆழிப்பொற் கூத்தனை ஆரறிவாரே, ஆழிப்பொற் கூத்தனை ஆரறிவாரே. இப்போ 10 திருமுறை வரைக்கும் நம்ம கற்றுட்டோம். 10 திருமுறை வரைக்கும் எல்லா பாட்டையும் நான் சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்து 11ஆம் திருமுறை. இந்த 11ஆம் திருமுறை என்பது ஒரு 40 பிரபந்தங்களை ஒன்று சேர்த்து இந்த 12 திருமுறையை தொகுத்தாங்கல்ல. 12 திருமுறையாக அந்த தொகுக்கிற காலத்தில் இப்படி அங்கங்கே பல சிவ தோத்திரங்கள் பறந்து கிடந்தது. அப்போ அதில் ஒரு 12 ஆசிரியர்கள் பாடிய 40 பிரபந்தங்களை தொகுத்து இதெல்லாம் இந்த 40 பிரபந்தங்களும் 11ஆம் திருமுறை என்று வகுத்தார்கள். அதில் முதல்ல வர தோத்திரம் என்னன்னா சிவபெருமானே பாடியதாக சொல்கிறாங்க. இதை சிவபெருமானே பாடி அவரே எழுதி கொடுத்ததா. பாணபத்திரருக்கு பொருள் தேவை. அவர் திரு ஆலவாயில் உள்ள இறைவன்கிட்ட போய் கேட்குறாரு. அப்போ அவர் ஒரு கடிதம் கொடுக்குறாரு. அது பேர் திருமுக பாசுரம்னு பேர். இறைவன் இடத்துலேருந்து வந்ததுனால திருமுக பாசுரம்னு அதுக்கு பேர். இந்த கடிதத்தை கொண்டு போய் சேரமான் பெருமாள் நாயனார்னு ஒரு பெரிய அரசர் அவர்கிட்ட போய் கூட அவர் உனக்கு வேண்டிய பொருள் கொடுப்பாருன்னு சொல்கிறார். அதற்காக வானபத்திரருக்காக சிவபெருமான் எழுதிய இந்த பாட்டு தான். இந்த பாட்டே 11ஆம் திருமுறையில் திருவாலவாயுடையார் திருமுகப்பாசுரம் என்று நம்முடைய முன்னோர்கள் தொகுத்திருக்கின்றார்கள். இது ஆரபி ராகத்தில் உங்களுக்கு தாளத்தோடு நான் சொல்கிறேன். மதிமலி பூரிசை மாடக்கூடல், மதிமலி பூரிசை மாடக்கூடல்,
பால் நிற பரிச்சிறகு பதிமிசை பால் நிற பரிச்சிறகு அன்னம் பயில் பொழில் சிவன்யான் மொழி தரு மாற்றம் மன்னிய சிவன்யான் மொழி தரு மாற்றம் பருவ கொன்மோ படியன பாவலர்க்கு பருவ கொன்மோ ஒருமையின் உரிமையின் உதவி ஒழித்திகள் ஒருமையின் உரிமையின் குருமாமதி புரை குலவிய குடைக்கு செருமா புகைக்கும் சேரலன் காண்க பண்பால் யாழ்பயில் பாண பத்திரன் தன்போல் என்பார் அன்பன் தன்பால் காண்பது கருதி போந்தனன் காண்பது கருதி போந்தனன் காண்பது கருதி போந்தனன் காண்பது கருதி மான்பொருள் கொடுத்து வரவிடப்பதுவே மான்பொருள் கொடுத்து வரவிடப்பதுவே மான்பொருள் கொடுத்து வரவிடப்பதுவே மான்பொருள் கொடுத்து வரவிடப்பதுவே சேரமான் பெருமாள் நாயனாருக்கு சிவபெருமான் கடிதம் கொடுத்தான்னு எல்லாம் அந்த பாட்டிலே இருக்கு பாருங்க. பண்பால் யாழ்வயில் பாணபத்திரன், நல்ல பண் பாடக்கூடிய பாணபத்திரன் தன்போல் என்பால் அன்பன், உன்னை போல அவனும் என்னிடத்தில் அன்புடையவன். தன்பால் காண்பது கருதி போந்தனன், உன்னை பார்க்க வர்றான், அவனுக்கு மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே. மான்னா ரொம்ப பெரிய அர்த்தம். மாண்பு மிகுன்னு சொல்கிறாங்கல்ல பெரிய பெரிய அமைச்சர்கள் பெரியவர்கள், மாண்பு மிகுன்னு சொல்கிறாங்க. மான் பொருள்னா ரொம்ப பணம், நிறையா பணம் கொடுத்தது, கை நிறையா மடி நிறையா பணம் கொடுத்து அனுப்பும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த 11ஆம் திருமுறையில் காரைக்கால் அம்மையார் பாடிய, முதல்ல சிவபெருமான் பாடிய தோத்திரத்தை சேர்த்தாங்க. அடுத்தது காரைக்கால் அம்மையார். இந்த காரைக்கால் அம்மையார் தான் தென்னக இசையின் தாய்ன்னு நம்ம டாக்டர் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க சட்டசபையிலே. நம்ம தென்னகத்தினுடைய இசையினுடைய தாய் யாருன்னா காரைக்கால் அம்மையார். காரைக்கால் அம்மையாருடைய காலமே சரியாக தெரியாது, ரொம்ப ரொம்ப மூத்த காலம். இசைன்னு ஒன்று தோன்றுச்சுன்னா காரைக்கால் அம்மையார் தான் முதல் இந்த மூத்த திருப்பதிகம். அதனால தான் இந்த எல்லாத்துக்கும் மூத்தது அவங்க தான் முதல் இசையில் இந்த திருப்பதிகத்தை பாடினாங்கன்னு சரித்திரம் இருக்குது. அந்த பாட்டு தான் முதல்ல நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அது ரொம்ப சுலபந்தான். கம்பீர நாட்டில் நட்டபாடை பண்ணல அமைந்தது. கொங்கை திறங்கி நரம்பெழுந்து, கொங்கை திறங்கி நரம்பெழுந்து,
சிவந்திரு பற்கள் நீண்டு பங்கே சிவந்திரு பரடுயர் நீழ்கணை காணோர் பெண்பே தங்கி அலறி உலரு காட்டில் தாழ்சடையட்டு திசையும் வீசி அங்கங்கோழிர்ந்தனல் ஆடும் எங்கள் அப்பனிடம் திரு அலங்காடே அப்பனிடம் திரு அலங்காடே தேவார மாதிரி அங்கமும் வேதமும் ஓதும் நாவர் கொங்கை திறங்கி நரம்பெழுந்து இந்த தேவார மூவர்கள் பாடுவதற்கு முன்னமேயே இந்த காரைக்காலமையார் இந்த பண் பாடியிருக்காங்க. சம்பந்தர், அப்பர், சுந்தரர் என்று சொல்லக்கூடிய தேவார மூவர் பண் பாடுவதற்கு முன்னமேயே இந்த காரைக்காலமையார் இந்த பதிகத்தில் இந்த நட்டப்பாடை பண்ண பாடியிருக்காங்க. அதுக்கு தான் காரைக்காலமையார் மூத்த திருப்பதிகம்னு பேர். இதோட 11 திருமுறை உங்களுக்கு முடிஞ்சது. அடுத்து 12ஆம் திருமுறை பெரிய புராணம். இந்த 12ஆம் திருமுறை என்பது ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த 63 நாயன்மார்கள் இருக்காங்கல்ல, அந்த 63 நாயன்மார்கள் 9 தொகையடியார்கள். இவர்களுடைய சரித்திரத்தை தமிழில் பாட்டாக பாடினது தான் பெரிய புராணம். 63 நாயன்மார்கள் 9 தொகையடியார்கள். இவருடைய சரித்திரத்தை எல்லாம் அவர்கள் எந்த ஊரில் எங்கே பிறந்தாங்க, எங்கே வளர்ந்தாங்க, அவருடைய இனம் என்ன, அவர்கள் கோத்திரம் குலம் என்ன, அவர்கள் என்ன தொண்டு செய்தார்கள், எப்படி சிவபெருமான் அவர்களை ஆட்கொண்டு அந்த நாயன்மார்கள் வரிசையில் சேர்த்தார்கள் என்கின்ற ஒரு விவரத்தை எல்லாம் பாட்டாக பாடினது தான் பெரிய புராணம்னு பேர். இந்த இடத்துல பெரிய புராணம் நாங்கள் வருஷம் தொடர் விரிவுரை அரங்கம் வைக்கிறோம். இன்றும் அது இருக்குது. ரொம்ப பொருத்தமான இடம். இந்த பாரு சுற்றி இந்த கட்டடத்தில் 63 நாயன்மாருடைய உருவத்தை அப்படியே வச்சிருக்காங்க. தொகையடியார்கள்னா தெரியுமா? ரொம்ப பேர் தெரிஞ்சிருக்கோம். ஒரு கூட்டமாக பாடுறது. இப்போ 10 பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன்னு சொல்கிறார். அது ஒருத்தர் இல்லை, யாராக இருப்பேன், நீங்கள் எல்லாருமே அடியார்கள் தான், நாம் எல்லாருமே அடியார்கள் தான். அடுத்த வரிபாக என்ன நமக்கு சிறப்பானது, பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன். யார் இறைவனை சிவபெருமானை யாரெல்லாம் பாடுகிறார்களோ அதை ஒரு கூட்டமாக வச்சார். முதல் வார்த்தையை தில்லை வாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன். அது கூட தொகையடியார்கள் தான், ஒருத்தர் கிடையாது. தில்லையில் வாழ்கின்ற அந்தணர் பெருமக்கள் எல்லாருக்கும் நான் அடியேன்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன். யாரெல்லாம் சிவனை நினைக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஒரு கூட்டமாக வச்சார். திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன். அந்த ஊருக்கு ஒரு சிறப்பு வச்சார். முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கு அடியேன். இந்த திருக்கோயிலை பூஜை பண்ணாங்கள சிவாச்சாரியார்கள், அவர்களுக்கான அடியேன்கிறார். முழுநீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, இந்த கூட்டமாக வச்சு அவர்கள் எல்லாம் அடியார்கள்னு சொன்னார். அதுக்கு பேர் தான் தொகையடியார் கூட்டம்னு பேர். முழுநீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன். அப்பாலும் அடி சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன். அது அப்பாலும்னா நம்ம வாழ்கிற தேசத்தை விட்டு மற்ற தேசங்களில் வாழ்கின்ற அடியார்கள். நமக்கு அப்புறம் நம்ம தலைமுறைக்கு அப்புறம் வராங்க பாருங்க, அவர்களுக்கும் சேர்த்து சொல்லிட்டார் அப்பவே. அப்பாலும் அடி சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன். ஆரூரன்
அப்படிலாம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு, ஆரூரன் அவருடைய பேர். ஆரூரன் ஆகிய நான் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே. ஆரூர் திருவாரூரில் இருக்கிற அம்மானுக்கு ஆளானவன். ஆரூரன் ஆகிய நான் திருவாரூரில் இருக்கின்ற சிவபெருமானுக்கு ஆளானவன் சொல்றார். ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே. இப்படி இந்த இவர்களுடைய சரித்திரத்தெல்லாம் பாட்டாக பாடினது தான் பெரிய புராணம். அதில் முதல்ல சிவபெருமானை அடியெடுத்து கொடுக்குறாரு. சேக்கிழார் போய் தில்லையில் வேண்டுறார். ராஜா உத்தரவிட்டார், இந்த 63 நாயன்மார்களுடைய சரித்திரத்தெல்லாம் நீங்கள் நான் உங்களுக்கு லீவு கொடுத்துட்றேன், வேண்டிய வசதியெல்லாம் செய்கிறேன், கூடவே ஆட்கள்லாம் அனுப்புகிறேன், நீங்கள் ஊராக போய் இந்த 63 நாயன்மார்களுடைய சரித்திரத்தெல்லாம் திரட்டி எனக்கு சொல்லணும்னு உத்தரவு போட்டுறாரு ராஜா. சேக்கிழார் என்ன பண்ணுறாரு, அவருக்கு ஒன்றும் புரியல. தில்லையில் போய் நடராஜ பெருமான்கிட்ட போய் வேண்டுறாரு, நான் எப்படி இந்த சரித்திரத்தெல்லாம் நான் தெரிந்து கொள்ளுவேன், நடராஜ பெருமானே நீ தான் அடியெடுத்து கொடுக்கணும் என்றார். அப்படி நடராஜ பெருமான் தான் உலகெலாம்னு அடியெடுத்து கொடுக்குறார். அந்த உலகெலாம் என்ற நடராஜ பெருமான் அடியெடுத்து கொடுத்ததை வைத்துக்கொண்டு பாட ஆரம்பித்தார். அந்த சிவபெருமானுடைய அருளால் அவருக்கு எல்லாம் வந்துடுது. ஊராக போகிறார். போய் பல வருஷங்கள் எல்லாத்தையும் சேகரித்து எல்லா அடியாருடைய சரித்திரத்தை எல்லாம் சேகரித்து பாட்டாக பாடி கொடுக்குறார். அந்த பாடல் தான் பெரிய புராணம். 12ஆம் திருமுறையாக நம்முடைய அரசர்கள் அதற்கப்புறம் வந்த அரசர்கள் இதை சேர்த்து சைவ திருமுறை 12 என்று தொகுத்தார்கள். அதில் முதல் பாட்டை நான் உங்களுக்கு சொல்கிறது, பெரிய புராணம் மத்தியமாவதி ராகத்தில் பாடுற ஒரு பழக்கம் பாடசாலையில் எங்களுக்கு மத்தியமாவதி சொல்லி கொடுத்தாங்க. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். இந்த பெரிய புராணத்தில் முதல் பாட்டும் கடைசி பாட்டும் போட்டிருக்காங்க. முதல் பாட்டு எப்படி உலகலாம்னு ஆரம்பிக்குதோ, கடைசி பாட்டில் பாருங்க உலகலாம்னு முடிப்பார். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர்வான் புகழ் நின்றது எங்கும் நிலவே உலகெல்லாம். இப்போ உங்களுக்கு இந்த ஆண்டு ஆரம்பித்து 3 நாள்லேயே உங்களுக்கு 12 திருமுறையும் சொல்லி கொடுத்துட்டேன். இதை நம்ம நாளைக்கு அடுத்தடுத்த நாளில் திருப்பி நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே வந்தோம்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு மனசில் பதியும். அடுத்ததாக இந்த கோயில்களில் சிறப்பு வழிபாடு. இப்போ பிரம்மோற்சவம் நடக்கும்போது
வசந்த மண்டபம்னு ஒரு இடத்துல பூஜை நடக்கும். அந்த மாதிரி அந்த சிறப்பு பூஜை போது இந்த பஞ்சபுராணம் பாடுவாங்க. சில இடங்களில் முக்கியமான விசேஷம் போது 12 திருமுறையும் பாடுவாங்க. இதோடு நிறுத்துறதில்லை, பஞ்சபுராணத்தோடு நிறுத்துறதில்லை, 12 திருமுறையோடு நிறுத்துறதில்லை. அதோடு சேர்த்து அம்பாளுக்கு ஒரு தோத்திரமும் முருகனுக்கு ஒரு தோத்திரமும் பாடி முடிக்கிற ஒரு சம்பிரதாயம் இருக்குது. பஞ்சபுராணம் பாடினாலும் தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, பெரிய புராணம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபுராணம் பாடினாலும் கூடவே ஒரு அபிராமி அந்தாதியும் ஒரு திருப்புகழும் பாடி முடிப்பாங்க. அதே மாதிரி 12 திருமுறையும் பாடினாலும் கூடவே ஒரு அபிராமி அந்தாதியும் திருப்புகழும் பாடி முடிக்கின்ற இதெல்லாம் சம்பிரதாயம். எதுக்கு ஏன்னெல்லாம் கேட்கக்கூடாது, சம்பிரதாயமாக வழி வழியாக வந்திருக்கு. அந்த முறையில் நான் இதில் போட்டிருக்கேன். அபிராமி அந்தாதி, அதை தொடர்ந்து ஒரு திருப்புகழ். இப்போ அபிராமி அந்தாதி நம்ம கடைசி நாள் பாட போகிறோம். 102 பாட்டும் பாட போகிறோம். அப்போது பாடுறது அது வேறு, அது பாராயண முறைன்னு பேர். அதையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது அம்சானந்தி. அம்சானந்தி என்கிற ராகத்தில் இந்த தனம் தரும் கல்வி தரும் என்கிற பாட்டை சொல்லிக் கொடுத்து அதே ராகத்தில் வரக்கூடிய ஒரு திருப்புகழ் நான் சொல்லிக் கொடுக்குறேன். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே இந்த மாதிரி நீங்கள் இந்த அம்சானந்தி ராகத்தில் நீங்கள் கேட்டு கேட்டு பாடிக்கலாம். அடுத்தடுத்த நாள் நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்து கேட்டு பாடிக்கலாம். இந்த அருணதருளி எனையும் மனதோடு அடிமை கொள்ளவும் வரவேணும். சமர முகவர் அசுரர் தமது தலைகள் உருள மிகவே நீள் சலதி அலர நெடிய பதலை தகர இலை விடுவோனே. வெமர அணையில்
கொள்ளவும் வரவேணும். இந்த திருப்புகழில் ஒரு சம்பிரதாயம், பெருமாளேன்னு முடிச்சுட்டு நடுப்புற வந்து அருள்வாயே தருவாயே வர வேணும், இப்படி சில வரிகள் வரும். அதில் கொண்டாந்து நிறுத்துறது ஒரு சம்பிரதாயம் இருக்குது. இந்த திருப்புகழ் இந்த மாதிரி நீங்கள் கேட்டு கற்றுக்கலாம். அன்பர்களே, அடுத்ததாக சில அறிவிப்புகள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. 4 மணி முதல் 5 மணி வரை இங்கே 2 பெண்மணிகள் பாடுகின்றார்கள். தேவார இசைமணி கமலி குமார் அவர்கள், தேவார இசைமணி கீதா குப்பன் அவர்கள் இருவரும் ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன் இந்த மடத்தில், இந்த பழைய மடத்தில் என்கிட்ட முறையாக ஒரு 5-6 ஆண்டுகள் பாட்டு கற்றுக்கிட்டவர். நான் லண்டனுக்கு போய் 30 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நான் இங்கே இந்த மடத்தில் 18 வருஷம் இந்த மடத்தில் பணி செய்கிறேன். இங்கே இருக்கும்போது எங்கிட்ட முறையாக தேவாரத்தை இந்த பன்முறைப்படி எல்லா பண்ணும் அவங்க கற்றுட்டுருக்காங்க. நான் போன பிறகும் பாருங்கள், அவங்க அந்த தேவார திருமுறை விடவே இல்லை. இன்னமும் பாடிட்டு இருக்காங்க, ரேடியோலாம் பாடுறாங்க. சந்தர்ப்பம் வரும்போது கோயில்கள் மற்ற இடங்கள்லையும் சபாக்கள்லையும் பாடிட்டு இருக்காங்க. நான் அவர்களை விட்டு போனாலும் அவர்கள் அந்த திருமுறை தொண்டை விடவில்லை, செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஆண்டுதோறும் இந்த அரணருள் இந்த விழாவிலே பாடி வருகிறார்கள். அந்த முறையில் இந்த ஆண்டும் அவர்கள் இருவரும் தனியாக பாடுகிறார்கள். அவருடைய சிஷ்யர்கள், என்னுடைய சிஷ்யர்கள் இவங்க. நான் சொல்லிக் கொடுத்ததே அவங்க பல சிஷ்யர்கள் சொல்லி உருவாக்கியிருக்காங்க. அவங்கெல்லாம் வர்ற ஞாயிற்றுக்கிழமை காலையில் பாட இருக்கிறாங்க. மிக நல்ல ஒரு கர்நாடக சங்கீதமும் முறையாக பயின்றவர்கள், மிக அழகாக பாடுவார்கள். இருந்து நீங்கள் இதெல்லாம் கேட்கணும். நான் நேற்று முந்தின நாள் சொன்னேன், இந்த இசை என்கிற ஒரு சப்ஜெக்டை நீங்கள் கேட்கணுன்னா, கற்றுக்கணுன்னா காதால் நல்லா கேட்கணும். காதால் கேட்டு கேட்டு கற்றுக்கிற பாடம் தான் இந்த இசைங்கிறது. இந்த இசைங்கிற மியூசிக்குங்கிற சப்ஜெக்டு கண்ணால் பார்க்குறது மட்டும் இல்லை, காதால் எந்த அளவு கேட்குறோமோ காதால் கேட்டு கேட்டு கற்றுக்கிற ஒரு சப்ஜெக்டு தான் இந்த மியூசிக். ஆகவே நீங்கள் நல்ல இசையை, நல்ல பாடலை, நல்ல சங்கீதத்தை நீங்கள் நிறைய கேட்க உங்களுக்கு சங்கீதம் ஈஸியாக வரும். அதை இருந்து கேளுங்கள். அதைத் தொடர்ந்து 5 மணி முதல் 6:30 மணி வரை தேவார உலகத்திலேயே சரித்திரம் படைத்த ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. இந்த இப்பொழுது இருக்கின்ற ஒரு மத்திய அரசு ஒரு ஓதுவா மூர்த்திக்கு பத்மஸ்ரீ பட்டம் கொடுத்துருக்கு. சரித்திரத்திலே கிடையாது. சினிமா நடிகர், பெரிய சங்கீத வித்வான்கள், அந்த மாதிரி அவங்களுக்கு தான் இந்த பத்மஸ்ரீ கொடுப்பாங்க. ஒரு ஓதுவாருக்கு பத்மஸ்ரீ கொடுத்து இந்த உலகத்தையே ஓதுவார் பக்கம் திசை திருப்பிய ஒரு அரசு இப்போ இருக்கிற அரசு. அந்த பத்மஸ்ரீ பட்டம் பெற்ற ஓதுவா மூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள் இங்கே பாட இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் எங்கள் அறநருள் சார்பிலே ஒரு சிறப்பும் செய்ய இருக்கின்றோம். நீங்கள் அதெல்லாம் இருந்து கேட்கணும், பார்க்கணும். நல்ல விஷயங்களை நீங்கள் நிறையா நீங்கள் கேட்கணும், பார்க்கணும், பேசணும் என்று சொல்லி சரியாக அந்த நிகழ்ச்சி 4 மணிக்கு தொடங்கும். நம்ம இன்னொரு 5 நிமிஷம் இந்த புஸ்தகத்தில் நிறைவாக பட்டினத்தார் பாடல் போட்டிருக்கணும். அதை மட்டும் நம்ம பாடி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யணும். இதில் ஒரு பாட்டு பாருங்க, வாழால் மகவறிந்து ஊட்டவல்லேன்னு காரண ராகத்தில் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், நீங்கள் கற்றுக்கணும். வாழால் மகவறிந்து ஊட்டவல்லே நல்லே, வாழால் மகவறிந்து ஊட்டவல்லே நல்லே, மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லன். இது ஆதி தாளம்
ஊட்டவல்லே நல்லே வாழா மகவரிந்து ஊட்டவல்லே நல்லே மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லன் மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லன் தொண்டு செய்து நாளாரில் கண்ணிடந்து அப்பவல்லே நல்லன் தொண்டு செய்து நாளாரில் தொண்டு செய்து நாளாரில் கண்ணிடந்து அப்பவல்லே நல்லன் தொண்டு செய்து நான் இனி சென்று ஆழாவதப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கே நான் இனி சென்று நான் இனி சென்று ஆழாவதப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கே நான் இனி சென்று திருக்காலத்தி அப்பருக்கே திருக்காலத்தி அப்பருக்கே திருக்காலத்தி அப்பருக்கே இந்த பாட்டை நீங்கள் பாடும்போது அந்த பொருள் தெரியும் உங்களுக்கு. வாழால் மகவறிந்து ஊட்டவல்லே நல்லே. சிறு தொண்டர் நாயனாருடைய சிறப்பிச்சு பாடுறாரு. மாது சொன்ன சூழால் இளமை துறக்கவல்லே நல்லே. திருநீலகண்டருடைய சரித்திரத்தை கொண்டாடுறார். தொண்டு செய்து நாளாரில் கண்ணிடந்து அப்பவல்லே நல்லன். கண்ணப்ப நாயனாருடைய சரித்திரத்தை சொன்னார். நான் இனி சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கே. ரொம்ப உருக்கமான பாடல். நான் இந்த நாயன்மார் மாதிரிலாம் நான் நடந்துக்கலையே, நான் எப்படி உனக்கு ஆளாகுங்கிறார். அப்புறம் இன்னொரு கடைசியாக ஒரு பாட்டு நேற்று நான் சொல்லிக் கொடுத்தேன். நம்ம சைவர்கள் எல்லோரும் தினந்தோறும் இந்த பாட்டை இறைவனிடத்தில் பாடி நம்மளை சமர்ப்பிக்கணும். கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்து உருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சியே கம்பனே. சைவ சமயத்தை தழுவி இருக்கின்றவர்கள் ஒவ்வொரு நாளும் இரவிலே தூங்கும்போது படுக்கும்போது முன்னாவது இந்த பாடலை பாடி நீங்கள் உங்களை சரணாகதி தத்துவத்தை இறைவனிடத்திலே உங்களை சரணாகதி செய்து கொண்டீர்களானால் அன்றன்றைக்கு நீங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் இறைவன் போக்கி உங்களை ஆட்கொள்வார். இது ஒரு எல்லாரும் பார்த்தீங்கன்னா சிவபூஜை பண்ணிவிட்டு இந்த பாட்டை கடைசியாக பாடுவாங்க. ஆத்மார்த்த சிவபூஜை பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க கண்டிப்பாக இந்த பாட்டை பாடி தான் அந்த சிவபூஜை நிறைவு செய்வாங்க. ஆகவே அன்பர்களே, இத்துடன் நாம் இன்றைய தேவார பன்னிசை பயிற்சி அரங்கத்தை நிறைவு செய்து கொள்வோம். சரியாக 4 மணிக்கு அவர்களுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். ஓம் நம சிவாய.
சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம், நல்லதை பெறுவோம், நலமுடன் வாழ்வோம் என்று சொல்லி இன்றைய தேவார பன்னிசை அரங்கத்தை நிறைவு செய்து கொள்வோம். திருச்சிற்றம்பலம்.